கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட சில முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். மனிதனுடைய முதலாவது வீழ்ச்சி இந்த ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கடந்த நாட்களிலே சில 10 தொகுதிகள் 1ஆம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு வேதத்தின் வழியாக சில வியாக்கியானங்களை சொல்லியுள்ளேன். இந்த நாளிலும் ஜெபத்தோடு இருங்கள். தேவன் நமக்கு குறித்து கொடுக்கக்கூடியவைகளை ஒரு நாள்காட்டியைப் போல நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்கள் மிருகங்கள் இவைகளிலே சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக அது இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் மற்ற அவர் உண்டாக்கிய விலங்கினங்களை பார்க்கிலும் சர்ப்பத்திற்கு சற்று கூட அறிவு இருந்தது. தந்திரம் என்று சொன்னால் மாய மந்திர தந்திரங்கள் என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு காரியத்தையும் தந்திரமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்ததாக இந்த மிருகம் இருந்திருக்கிறது. காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் கிட்டத்தட்ட அந்த காட்டு ஜீவன்களுக்கெல்லாம் இது ஒரு தலைமை ஸ்தாபனத்தில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காட்டு ஜீவன்களையும் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களையும் வானத்தில் பறக்கக்கூடியவைகளையும் ஊரும் பிராணிகளையும் மிருகங்களையும் ஆளுகின்ற அடக்குகின்ற அதை அதிகாரப்படுத்துகின்ற தன்மையானது ஆதாமுக்குள் தேவன் வைத்திருந்தார். எப்பேற்பட்ட தந்திரங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட காரிய சிந்தை உள்ளவைகளாக இருந்தாலும் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மையை தேவன் மனிதனுடைய இருதயத்தில் ஆலோசனையில் வைத்திருந்தார். பிரசங்கி 3:11 சொல்லுகின்ற பொழுது ஒரு தெளிவான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். அது என்னவென்றால், தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக உண்டு பண்ணி, நேர்த்தியாக என்று சொன்னால் அனைத்தையும் நேர்த்தியாக உண்டு பண்ணி அவைகளை எல்லாம் மனிதனுடைய இதயத்தில் வைத்தார் என்றால், மனிதன் அனைத்தையும் கட்டுப்படுத்தி அதை ஆளக்கூடிய தன்மையை மனிதனுக்குள் வைத்தார் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றன. ஆகவே இந்த காட்டு ஜீவன் தந்திரம் உள்ளதாக அது படைக்கப்பட்டிருந்தபடினாலே, அதற்குள் இருந்ததினாலே, தந்திரம் இருந்தபடினாலே ஆதாம் வீழ்ந்து விடுவதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. மாறாக தான் எதை செய்தாலும் தான் தேவனிடத்தில் கேட்டு பெற்று அந்த சந்தேகமாக இருக்கக்கூடியதை உரிமை பெற்று அவன் செய்திருக்க வேண்டும். இப்பொழுது தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு வீடை கட்டி கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பத்திரம் போட்டு அவர் எழுதி கொடுத்து விட்டார். இப்பொழுது அந்த வீட்டிற்கும் தகப்பனுக்கும் அதாவது சம்பந்தம் இருந்தாலும் யார் மூலமாக அந்த சம்பந்தம் இருக்கும் என்றால், தன்னுடைய பிள்ளைகள் மூலமாகத்தான் அந்த வீட்டிற்குள் சம்பந்தம் இருக்கும். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுபோலதான் மனிதனுக்கு இந்த பூமியையும் இவைகள் உள்ளவைகளையும் கொடுத்து விட்டார். இன்றைக்கு பத்திரம் எழுதி முத்திரை வைப்பது போல தேவன் தம்முடைய வார்த்தை, அசைக்க முடியாத வார்த்தைகளை வைத்து அவர் கொடுத்து விட்டார். இப்பொழுது பாருங்கள், இந்த வீட்டில் இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டிலே இந்த ஆணி அடிப்பதும் ஆணி அடிக்காமல் இருப்பதும், இந்த பொருளை அங்கே வைப்பதும் அந்த பொருளை இங்கே வைப்பதும், அந்த உரிமை முழு உரிமை பெற்றவர்களாக பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த வீட்டை உண்டு பண்ணி தன்னையும் உண்டு பண்ணி இதை நமக்கு கொடுத்த கையளித்து கொடுத்திருக்கக்கூடிய
அந்த பெருந்தன்மை உள்ள மேலான நம்முடைய தகப்பனிடத்திலே இந்தந்த பொருள்களை இந்தந்த இடத்திலே இங்கு ஆணி அடிக்கலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்று கேட்டால் அந்த முதிர்வும் அந்த வீடு கட்டுவதற்கு பட்ட கஷ்டமும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை அனைத்தையும் உணர்ந்தவராக இதை இப்படி 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 செய் என்று தகப்பன் பிள்ளைக்கு சொல்வார். ஆனால் தகப்பனுடைய சொல்லை கேளாமல் தானே செய்கிற அந்த அதிகாரம் பிள்ளைகளுக்கு கையெழுத்திட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தையும் சுயாதீனத்தையும் தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்டு தன் தாயினிடத்தில் கேட்டு அதை சரியாக செய்கிறவன் தான் பிள்ளை. அந்த வீடும் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்கும். ஏனென்றால் அதை வடிவமைக்க அதற்கு பொருள் செலவழித்து கஷ்டப்பட்டது தகப்பன் என்பதை அறிந்து புரிந்து தகப்பனுடைய மனது புண்பட்டு விடாமல் அதை சரியாக செய்ய வேண்டும் என்பதை ஒரு பிள்ளை அறிய வேண்டும். இதுதான் முக்கியம். இதுபோலதான் அந்த ஏதேன் தோட்டம், இந்த உலகம் அனைத்தும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய மிருகங்களும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் ஆண்டு கொள்ளுகின்ற சக்தி உள்ளவனாக அவன் இருக்கிறான். இப்பொழுது என்னதான் அந்த சக்திகள் இருந்தாலும் கூட இப்போ ஒரு மிருகம், ஒரு வித்தியாசமான, அதற்கு ஏற்கனவே அறிவுள்ள மிருகம், அது சற்று வித்தியாசமாக அது பேசுகிறது என்பதை இந்த ஆதாமும் ஏவாளும் அறிந்து தேவனிடத்தில் அதை அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். தேவனே, நீர் எங்கள் ஆளும்படியாக கொடுத்த இந்த மிருகம் எப்பயும் போல் சாதாரண பேசிக்கொண்டிருந்தது. இப்போ அது உபாய தந்திரத்தோடு பேசக்கூடிய தன்மை இருக்கிறதே என்ன என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். அதுதான் அந்த தோட்டத்தை பண்படுத்துவதும் காவல் காப்பதும் அதை சரிப்படுத்துவதும். இதைத்தான் அவர் அங்கே சொல்லியிருந்தார். ஏனென்றால் அந்த தோட்டத்திற்குள் நீ போகாதே, அந்த தோட்டத்திற்குள் செய்யாதே என்று சாத்தானுக்கு அவர் உத்தரவு கொடுக்கவில்லை. நீ போனாலும் என் பிள்ளை ஜெயிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஆண்டவருடையது. ஆகவே இந்த தந்திரமான ஒரு வஞ்சனையான பேச்சு உருவாகுகிறதை இவன் அறிந்து தன் மனைவியையும் சரி செய்து ஆண்டவரிடத்தில் இவர்கள் இதை குறித்து விசாரிக்க வேண்டும். ஒரு சுச்சி, அருமையான சுச்சி, அருமையான லைட் இருக்கிறது, அதை போடுகிறோம், எரிந்து கொண்டிருந்த திடீரென எரியவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? உடனடியாக இதை வயரிங் செய்தவரிடத்தில் ஏன் இந்த சுவிட்ச் பாக்ஸ் வேலை செய்யவில்லை, ரைட்டை போட்டாலும் கூட அது சரியாக எரியாமல் இருக்கிறதே, காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அவரை நாம் கூப்பிடுவோம். ஆகவே இங்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்படுகின்ற பொழுது தேவனை நோக்கி கூப்பிட்டிருந்தால் சரி செய்யப்பட்டது. இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்ல ஊழியக்காரர்கள் அல்லாமல் விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட அனைத்து வரங்களும் அனைத்து செழுமைகளும் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட சில நேரங்களில் இதற்குள் புகுந்து பிசாசானவன் நம்மளை கவிழ்த்து விடுவதற்கு சில காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்குள் இயற்கையாகவே அந்த சந்தேகங்களும் இவைகள் உருவாகும். அப்பொழுது தேவனிடத்தில் நம் மண்டிட்டு, தேவனே இது என்ன என்று கேட்டால் தெளிவாக திட்டமாக கர்த்தர் நமக்கு அதை தருவார். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த நிகழ்வை நான் முடித்த அடுத்த நிகழ்வுக்கு போகிறேன் நாளைக்கு. அதாவது அமெரிக்காவிலே எப்படி பிசாசானவன் நம்மளை திருடுகிறான் உபாயதந்திர வார்த்தைகளினால், அதை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சர்க்கஸ் வந்திருக்கிறது, உலக புகழ்பெற்ற சர்க்கஸ். அந்த சர்க்கஸுக்கு பல நாட்களுக்கு முன்பதாகவே டிக்கெட்டுகள் வாங்கி முயற்சி செய்து வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் ஒரு இளவரசனை போல ஒரு பெரிய பணக்காரர் திருமணம் செய்திருக்கிறான் ஒருவன். அவனுக்கு தாய் தகப்பன் தனியாக வீடுகளை கொடுத்து அதை வைத்திருக்கிறான். இப்பொழுது 2 டிக்கெட்டுகள் வருகின்றன தபாலிலே. எப்படி என்றால், உங்களுடைய நண்பர்களாகிய நீங்கள் இந்த சர்க்கஸை பார்த்து மகிழ்ச்சி கடலிலே நீந்தி அப்படியே திளைக்க வேண்டும் என்பதற்காக இந்த டிக்கெட்டை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் நாங்கள், நன்றி, போய் வாருங்கள் என்று சொல்லி அந்த டிக்கெட் இலவசமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது இது யார் அனுப்புவது, யார் செய்தது என்று அதை யோசித்து தங்களுடைய தாய் தகப்பனிடத்தில், நல்ல முதியோர்களிடத்தில் கேட்டு இப்படி திடீரென டிக்கெட் வந்திருக்கு என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மர்மத்தை அறிந்திருக்கலாம். ஆனால் இவர்களோ ஆஹா ஓஹோ ஓஹோஹோ நமக்கு என்ன செய்து விட்டது,
இப்படி ஒரு டிக்கெட் கிடைத்து விட்டது, நாம் பல நாள் காத்திருந்தோம், கிடைக்கவில்லை, நம்ம நண்பர்களில் யாரோ ஒருவர் இந்த டிக்கெட்டை நமக்கு அழகாக கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வாங்கி அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு கதவுகளெல்லாம் பூட்டியும் பூட்டாமலும் அவர்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அந்த சர்க்கஸுக்கு தம்பதிகள் போய்விட்டார்கள். புதிதாக திருமணமாகிய தம்பதிகள் நன்றாக பார்த்தார்கள், கழித்தார்கள், அதை ருசித்தார்கள். அந்த அந்த சர்க்கஸில் குளித்தார்கள். அதன் பின்பு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். வீடு திறந்து கிடக்கின்றன. வீட்டிலே இவர்கள் வைத்திருந்த கஜனாவில் வைத்திருந்த விலை உயர்ந்த பொன், வெள்ளி, பாத்திரங்கள், நகைகள் இவைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இவர்களை ஒரு ஆண்டியாக போண்டியாக போட்டுவிட்டு போய்விட்டார்கள். யார்? இந்த டிக்கெட்டை அனுப்பியவர்கள். இப்பொழுதுதான் நினைத்தார்கள், ஆகா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை எடுப்பதற்காக யாரோ இந்த தந்திரம், ஒரு கூட்டம் தந்திரமாக செய்து நம்மளை இப்படி கொள்ளையடித்து விட்டார்கள் என்று தலையில் கையை வைத்து மொட்டையாக அழுது கொண்டிருந்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் சாத்தானானவன் சில நேரங்களில் நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆவிக்குரிய நிலையை கூட எக்ஸ்ட்ரா அவன் சில பிட்டுகளை அதிலே போடுவான். எக்ஸ்ட்ரா சில பிட்டுகளை அவன் போடுவான். இவன் தரிசனம் பெற்றிருக்கான் அல்லவா, இந்த தரிசனத்தை இன்னும் ஒருபடி அதிகமாக பறக்கிறது மாதிரி போட்டு விடுவான். அப்பொழுது நம்முடைய ஜெபத்தில் தேவன் கொடுத்தது போல் இது இல்லையே, இதில் சற்று வித்தியாசம் இருக்கிறதே, தேவனே இது சரிதானா என்று சொல்லி தேவனிடத்தில் மீண்டும் ஜெபித்து கேட்கவில்லை என்றால் இவன் எவ்வளவு ஆவிக்குரியவனாக இருந்தாலும் இவனுக்குள் பிசாசானவன் ஏதாவது ஒரு ஓட்டை வழியாக புகுந்து ஒரு தரிசனத்தை வித்தியாசமாக கொடுத்து அதிலே பெருமையும் அதிலே பலவிதமான இச்சைகளையும் பலவிதமான காரியங்களையும் கொண்டு வந்து எப்படி அந்த 2 டிக்கெட்டை அனுப்பி அவர்களை ஆண்டியாக போண்டியாக மாற்றி எப்படி அளவைத்தானோ அதுபோல இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் இவர்களை தேவனை விட்டு பிரித்து அதற்கு பிறகு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இந்த ஊழியக்காரன் ஒரே தரிசனம் 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 தரிசனம். ஒரு பிள்ளை எங்களிடத்தில், நான் தான் அதற்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அதை ஆண்டவருக்குள் வளர்த்தோம், நன்றாக வளர்ந்து வந்தாங்க. எனக்கு கால் உரிந்த பொழுது நான் மதுரைக்கு ஒரு 5 ஆண்டு காலங்கள் அங்கே நான் சென்ற பின்பு இது சரியாக வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரர் இல்லாமல் வெண்டை கோசு, வெந்த கோசு, வேவாத கோசுட்டு பல இடங்களுக்கு சென்று இந்த கிராமத்தினுடைய அடிப்படையில் அந்த பிள்ளைக்கு தகுந்த மாதிரியே ஒரு குடும்பத்திலே பிரச்சனை இல்லாத மாதிரி நான் அதை வளர்த்து வந்தோம். இவர்களோ போன உடனே வெள்ளச்சேலை கட்டு, அந்த நகையை கலத்து, அதை கலத்து, இங்கே நகையை கலத்திட்டா மூலிமா, வெள்ளச்சேலை கட்டுனா புருஷனை இழந்தவா அப்படின்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு பின்தங்கிய ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் வந்து தெரியும், இப்பொழுது வளர்ந்து வருகிறது. அப்படியே ஒருத்தருக்கு ஒன்றை சொல்லி அதை ஒரு பைத்தியமாக கிறுக்கு பிடிக்க வைத்து அது எந்த நேரமும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டது. நான் அதற்கு சில புத்திமதிகள் சொல்வதற்காக அது என்னை தேடி வந்த பொழுது இப்படி கையை வச்சுக்கணும். மோசே நிற்கிறார், எலியா நிற்கிறார், அங்கே எனக்கு விரோதமாக ஒருத்தன் இருக்கிறான். இப்படியே சொல்லி சொல்லி இப்போ நான் பேசுகிற வரைக்கும் அதை என்னால் திருத்த முடியவில்லை. நல்லாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு விசுவாசத்திலே அந்த சூழ்நிலையை, அந்த குடும்ப அமைப்பிலே சார்ந்து இருக்கிறவர்களை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை கூட 40-50 காலம் ஊழியம் செய்து நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நடத்த முடியாத அளவில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் எக்கச்சக்கம் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அவர்கள் மூலமாக பிசாசானவன் கிரியை செய்து எப்படி இந்த ஆதியாம புஸ்தகத்தில் இந்த 3ஆம் அதிகாரத்தில் இந்த தந்திரமுள்ள மிருகத்தை போல தந்திரமுள்ள ஒரு பிசாசு நம்மளை நமக்குள்ளே இருந்து பல வகைகளிலே நம்மளை ஏமாற்றி போட்டு விடுவான். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தந்திரமாக பேசுகிறவர்களிடத்திலே நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அல்ல உங்கள் தாய் தகப்பன் மூத்த ஊழியக்காரர்களை பார்த்து உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நாளைக்கு பார்ப்போமா?